டாக்டர் ரவீந்திரநாத்லேருந்து இந்த விவாதத்தை துவங்குறேன். ஜந்தர் மந்தர் இங்கு தமிழ்நாட்டில் ஜனநாயகன் ஏன் இந்த நேரத்தில் படம் வெளியிடுது அப்படின்லாம் பெரிய விமர்சனங்கள்லாம் வருது. உங்களுடைய பார்வை என்ன சார்? ஜனநாயகன் படம் என்பது ரிலீஸ் என்பது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒன்று. அதில் ஜனநாயகன் படம் ரிலீஸுக்கும் ஜந்தர் மந்தர் போராட்டத்துக்கும் முடிச்சு போடக்கூடாது. எனவே ஜந்தர் மந்தர் போராட்டம் என்பது ஒரு நியாயமான போராட்டம். அது மாணவருடைய உரிமையை காக்கின்ற போராட்டம். மிகப்பெரிய முறைகேட்டுக்கு காரணமான தேர்வு முறைகளுக்கு காரணமான மத்திய ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு நடக்கக்கூடிய போராட்டம். எனவே அந்த போராட்டம் நியாயமானது. அந்த போராட்டத்தை மிருகத்தனமாக அந்த ஒன்றிய அரசுடைய காவல்துறை, இன்னும் சொல்லப்போனால் உள்துறை அமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய டெல்லி காவல்துறை மிக கொடுமையாக அதை ஒடுக்கியது. மாணவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டால் 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருக்கு. பல பேர் இறந்திருப்பதாக செய்தி வருகிறது. ஆனால் பப்ளிக்காக செய்தியில் வரவில்லை. எனவே இது மோசமான அடக்குமுறை. இன்றைக்கு மோடி அரசுக்கு எதிராக, பிஜேபி அரசுக்கு எதிராக நாடு முழுவதும் மாணவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். சென்னையிலும் போராடி கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒன்றிய அரசு உடனடியாக தர்மேந்திர பிரதானை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். தர்மேந்திர பிரதான் தான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம். அவர் தான் தேர்வு முறைகளுக்கு காரணம். 2024ஆம் ஆண்டு நீட் வினாத்தால் கசிவு ஏற்பட்ட பொழுது அன்றைக்கு உடனடியாக ஒன்றிய அரசாங்கம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிட்டி என்ற ஒரு கமிட்டி அமைத்தது. இந்த என்டிஏல என்னென்ன மாற்றங்கள் செய்யலாம், தேர்வு முறையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் செய்யலாம் என்று சொல்லி முறைகேட்டை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக இதே ஒன்றிய பாஜக அரசு, இதே மோடி அரசாங்கம் தான் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிட்டி என்ற கமிட்டி அமைத்தது. அந்த கமிட்டி அளித்த எந்த விதமான பரிந்துரையையும் தர்மேந்திர பிரதான் நிறைவேற்றவில்லை. ஒரு பரிந்துரை கூட நிறைவேற்றவில்லை. எனவே அந்த பரிந்துரை நிறைவேற்றாத மிக முக்கியமான காரணம் என்பதை நாங்கள் குற்றச்சாட்டை வைக்கிறோம். எனவே தார்மீக பொறுப்பில்லை, நேரடியாகவே அவர் தான் காரணம். அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. இங்கே ஜனநாயகன் படம் இந்த நேரத்தில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு விமர்சிக்கிறாங்களே எதிர்கட்சி. இல்லை, விமர்சனம் வரலாம், அதில் தவறில்லை. ஜனநாயக நாடு. ஆனால் அதே சமயத்தில் ஜனநாயகன்ற திரைப்படம் ஏற்கனவே பல தடங்கள் மீறி இன்னைக்கு வந்து வருகிறது. எனவே அதை முடிச்சு போடக்கூடாது. எனவே நாங்கள் எங்களை பொறுத்த மட்டில், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொறுத்த மட்டில் இன்றைக்கு டிவிக்கு அரசாங்கமும் அதை கண்டிச்சிருக்கிறாங்க. அதே போலவே நீட் நுழைவுத் தேர்வு என்பது ஒழிக்கப்படும் என்று சொல்லி டிவிக்குடைய தலைவர் சொல்லியிருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு அமைச்சர் பெருமக்களும், நிர்மல்குமார் அவர்கள், ராஜ்மோகன் போன்றவர்கள்லாம் நீட் தேர்வு கூடாது என்ற கருத்தை, தங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு இந்த கருத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். அதே சமயத்தில் இன்றைக்கு ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுடைய இந்த வேண்டுகோளை ஏற்று நீட் நுழைவுத் தேர்வு தமிழ்நாடு அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களை விலக்கு வழங்க வேண்டும். எந்தெந்த மாநிலங்கள் நீட் நுழைவுத்தில் விலக்கு கோருகின்றன, தாவேக்கு அந்த போராட்டத்தில் வலிமையாக கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறதுனால இந்த விமர்சனம். எங்களுடைய வேண்டுகோள் தாவேக்கா இந்த போராட்டத்தில் முன்னெடுக்க வேண்டும், தாவேக்கா பங்கேற்க வேண்டும், ஆதரவு தெரிவிக்க வேண்டும், அவர்கள் வீதியில் இறங்கி போராட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. தமிழ்நாடு முதலமைச்சர் தாவேக்கா ஆதரவு தானே தெரிவிச்சிருக்காங்க. இல்ல, ஆதரவு தெரிவிச்சிருக்க இல்லைன்னு சொல்ல முடியாது. களத்தில் இறங்கி போராட வேண்டும். அரசாங்க போராட்டம் நடத்தினா கூட அந்த கட்சி போராட்டம் நடத்தலாம். எனவே அந்த அடிப்படையில் தாவேக்கா களத்தில் இறங்கி ஒன்றிய அரசு இந்த கொடுமைகளுக்கு எதிராக போராட வேண்டும் என்பதை நாங்கள் ஒரு வேண்டுகோளாக விடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இல்லை, இப்போது ஏற்கனவே ஒரு 10 நாள் போராட்டம் நடக்குது, சோனோவாங் நடத்துகிறாரு. ஒரு தனிப்பட்ட காக்ரோச் ஜனதா பார்ட்டி முன்னெடுக்குது, அது அன்ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி. ஸோ இதுக்கு எப்படி ஒரு ப்ராப்பரான ஒரு பார்ட்டி தலைமை? அன்ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி போராடக்கூடாதா? தமிழ்நாட்டிலோட பல கட்சிகள் பதிவு செய்யாத கட்சிகள்லாம் இருக்குது, பதிவு செய்யாத அமைப்புகள் இருக்கிறது. ஏன் ஆர்எஸ்எஸ் பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பா இந்தியாவில்? எனவே இந்தியாவில் ஒரு அமைப்பை துவங்கி இருக்கிறாங்க. எனவே அந்த அமைப்புக்கு மாணவர்கள், இளைஞர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். அவருடைய கோரிக்கை நியாயமானது. அந்த நியாயத்தை உணர்ந்து ஒன்றிய அரசு இன்றைக்கு அவரை பதவி நீக்கம் செய்திருக்க வேண்டும். பதவி நீக்கம் செய்யவில்லை. அவர் தான் குற்றவாளி. எனவே அவரை பதவி நீக்கம் செய்ய ரொம்ப முடியலைன்னா சட்ட ரீதியாக கூட முயற்சி செஞ்சிருக்கலாமே. ஏன் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோ சோனோவாங்கோ சட்ட ரீதியான முயற்சிகளை செய்யல? சட்ட ரீதியான இப்போ என்னன்னாக்க, இன்னைக்கு ஒன்றிய அரசு அரசியல் ரீதியாக அவரை பாதுகாக்கிறது. அவ்வாறு பாதுகாக்கின்ற பொழுது அரசியல் ரீதியான போராட்ட நடத்துல என்ன தவறு இருக்கு? அப்ப ஒன்றிய அரசாங்கம், ஒன்றிய அரசு யாரை பாதுகாக்கிறாங்க? தர்மேந்திர பிரதான பாதுகாக்கிறது, குற்றவாளியை பாதுகாக்கிறது. நீட் தேர்வு, வினாத்தாள் கசிவு, இதுக்கு எல்லாத்திற்குமே ஏன் சட்ட ரீதியான போராட்ட நடவடிக்கை எடுத்து இத்தனை கட்சிகளும் இத்தனை மாணவர் அமைப்புகளும் செய்யல? காங்கிரஸ் கட்சி என்ன கேக்குறேன், வீதியில இறங்கி போராடக்கூடாது நீங்க சொல்றீங்களா? இல்ல, நீங்க முதல்ல சொன்ன ஒரு விஷயத்துக்கு சுவாரஸ்யம், காங்கிரஸ் கட்சியில இருந்து, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து ஏன் இது ஒரு சட்ட ரீதியான முயற்சிகளை பண்ணாமல் டெல்லியில இருந்து எல்லா மாநிலங்களிலும் ஒரு பதற்றமான சூழலை உருவாக்குறாங்க? நீங்க அதை மழுப்பிட்டு போறீங்க. நான் என்ன சொல்றேன்னாக்க, இந்தியாவில் 2024ஆம் ஆண்டு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனப்ப உச்சநீதிமன்றத்தை நாடி உச்சநீதிமன்றம் கடுமையாக கண்டிச்சிருக்கிறது. எதிர்காலத்தில் இது போன்று நடக்கக்கூடாது, குறைபாடுகள் போகணும்னு சொல்லியிருக்கு. அதே போலவே சிபிஎஸ்இ சிலபஸ், சிபிஎஸ்இ தேர்வு அந்த விடைத்தாள்
வெளியான விஷயம் இருக்குது பார்த்தீங்கன்னா, விடைத்தாளில் வந்து திருத்தத்தில் வந்து பிரச்சனை வந்துச்சு. ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அது வந்து மிக மோசமான நிறுவனம், அதை வந்து ஹையர் பண்ணலாம் பண்ணாங்க, அவருடைய சாஃப்ட்வேர்லாம் பயன்படுத்தினாங்க. அப்போ இதிலெல்லாம் நீதிமன்றம் தலையிட்டு இருக்கு, நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. அதே போல் இந்த கொஸ்டின் பேப்பர் லீக்லேயும் சரி, முறையீடுலையும் சரி, நீதிமன்றத்தை மாணவர்கள் நாடி இருக்கிறாங்க. எனவே நீதிமன்றத்தை நாடவில்லை, நீதிமன்றம் மூலமாக பரிகாரத்தை தேடவில்லைன்னு சொல்ல முடியாது. அதே போல் நீதிமன்றமே தலையிட்டு தான் அன்றைக்கி வந்து தேர்வை தள்ளி வச்சாங்கிறது பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே அந்த வகையில் வந்து ஒரு பக்கம் நீட் நுழைவுத் தேர்வு கொஸ்டின் பேப்பர் லீக்லேருந்து பரிகாரம், அதுக்கான சட்ட ரீதியான போராட்டம், அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்க அதற்கு காரணமான தர்மேந்திர பிரதான் நீடிக்கக்கூடாது என்பது அரசியல் போராட்டம். அந்த அரசியல் போராட்டம் மாநிலம் முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் இப்படி ஒரு பதட்டமான சூழல், எல்லாரும் வந்து போராடணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சரியான விஷயமா சார்? இதுல என்ன தவறு இருக்கு? நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனைங்க இது. 22 லட்சம் மக்கள் வந்து மாணவர்கள் வந்து மீண்டும் தேர்வு எழுத வச்சாங்க, பல பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க. அப்ப இது யார் பொறுப்பேற்பது? ஒன்றிய அரசே பொறுப்பு, மோடி அரசு தானே பொறுப்பு. அதை எடுத்து மாணவர்கள் போராட மாட்டாங்களா? பெற்றோர்கள் போராட மாட்டாங்களா? அப்போ அந்த அடிப்படையில் தான் போராடுகிறார்கள். எனவே இந்த போராட்டம் நியாயமானது. நாடு முழுவதும் போராட்டம் தீவிரமடைய வேண்டும். தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்கின்றவரை ராஜினாமா செஞ்சா எல்லாம் சரியா போயிருமா? தர்மேந்திர பிரதான் குற்றவாளி இல்ல, அவர் ராஜினாமா செஞ்சா எல்லாம் சரியா போயிருமா? அந்த இன்னொரு அமைச்சர் வந்தா சரியா போயிருமா? தர்மேந்திர பிரதான் என்ற தனிப்பட்ட ஒரு அமைச்சர் நீக்கப்படுவால் மட்டுமே பிரச்சனை சால்வ் ஆகாது. ஆனால் இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிறதுக்கும் இந்த நீட் போன்ற பல்வேறு தேர்வுகள் முறையீடு நடப்பதற்கும் தர்மேந்திர பிரதான் தான் காரணம். ஏன்னா ராதாகிருஷ்ணன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, அதுக்காக அவர் தண்டிக்கப்பட வேண்டும், அதுக்காக பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும். தர்மேந்திர பிரதானுக்காக மற்றொரு நபர் அமர்ந்தாலும் கூட அந்த நபர் ராதாகிருஷ்ணன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் வந்து நிறைவேற்றவில்லை சொன்னால், பல்வேறு ரிஃபார்ம்ஸ் பண்ணவில்லை சொன்னால் அரசுடைய நிலைப்பாடு சார். இல்ல, நீங்க தர்மேந்திர பிரதான் அப்படிங்கிற ஒரு நபருடைய நிலைப்பாடாட்டு ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறீங்களா? ஒரு அரசினுடைய நிலைப்பாடு கல்வித்துறை யார்கிட்ட இருக்கு? இது வந்து என்டிஆர் இருக்கு, அது யார் பொறுப்பேற்பது? அப்போ அவர் தானே பொறுப்பு, அப்போ அவர் தானே ராஜினாமா செய்யணும். அதனால சொல்கிறோம், அதனால் அந்த அடிப்படையில் ராஜினாமா செய்யணும். அதே சமயத்தில் இந்த குறைபாடு எதிர்காலத்தில் ஏற்படாமல் இருக்க உரிய ரிஃபார்ம்ஸ் செய்ய வேண்டும். எங்களுடைய சமூக சமத்துவ டாக்டர் சங்கம் கூட ராதாகிருஷ்ணன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் அளிச்சிருக்கிறது. அந்த ரெக்கமெண்டேஷன் என்னங்கிறத நாங்கள் பிரஸ் மீட்டில் சொல்லியிருக்கிறோம். அப்போ அந்த ராதாகிருஷ்ணன் கமிட்டி என்ன சொல்லியிருக்கு? நாடு முழுவதும் 1000 மையங்களே அரசாங்கமே உருவாக்கணும்னு சொல்லியிருக்கு. பென் அண்ட் பேப்பர் டெஸ்ட் பதிலாக பாஜக ஒரு விஷயத்தை சொல்லுது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் எப்பெல்லாம் துவங்குகிறதோ அந்த நேரங்கள்ல எல்லாம் அந்த கூட்டத்தொடர் நடைபெறாமல் தடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தடைபடக்கூடாதுன்னா உடனடியே நடவடிக்கை எடுக்கணும்ல. அப்ப நாடாளுமன்ற கூட்டத்தொடர் சிக்கல் ஏற்படுறது காரணம் ஆளுங்கட்சி தானே, மோடி அரசு தானே. நாடாளுமன்ற பீஸ்ஃபுல்லா நடக்கணும், மாணவர்கள் நியாயமான கோரிக்கைகளை ஏற்றுட்டு அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டியதானே. அப்ப பிரச்சனை இருக்கு. நியாயமான கோரிக்கையா, இல்ல காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய நியாயமான கோரிக்கையா, இல்ல மாணவர்களுடைய நியாயமான கோரிக்கை? எங்க இருந்து இதை எடுக்கிறது? மாணவருடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை, காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய கோரிக்கை நியாயமான. மாணவர்கள் சார்பா யார் ரெப்ரசென்ட் பண்றாங்க? இப்ப மாணவர்கள் சார்பா காக்ரோச் ஜனதா பார்ட்டி ரெப்ரசென்ட் பண்றாங்க சார். காக்ரோச் ஜனதா பார்ட்டி தெரிந்தால் அமெரிக்கால இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. யாரு அந்த பார்ட்டிக்கு யார் அசம்பிள் ஆறா? அவங்க யாரை ரெப்ரசென்ட் பண்றாங்க? அவங்க எந்த கோரிக்கை வச்சிருக்காங்க? மாணவருடைய கோரிக்கை அரசியல் கட்சி வைக்க கூடாதா கேக்குறேன். மருத்துவர் உங்களுக்கு நல்லா தெரியும், மருத்துவத்திற்கு பயிற்சி பெற்றுக் கொடுத்த மாணவர்கள் இந்த கோரிக்கையை வச்சிருக்காங்க. சோனா வாங்க மண்டல் கமிஷன் நடைமுறைப்படுத்த பொழுது எதுக்கு எல்கே அத்வானி இந்த போட தூண்டி விட்டார்? மண்டல் கமிஷன் நடைமுறைப்படுத்த கூட ஏன் தூண்டி விட்டாரு? நம்ம இன்னைக்குள்ள பிரசன்ஸ்க்குள்ள அவர் பிஜேபி தானே சார். அவர் மத்திய உள்துறை அமைச்சராக இருந்தாரா இல்லையா? துறை பிரதமராக இருந்தாரா இல்லையா? அவர் பிஜேபி தானே. அப்ப நீங்க வந்து இதை வந்து நீங்க காலத்துக்கு ஏற்றவரை பொருத்தக்கூடாது. கடந்த காலத்துல சமூகத்துக்கு எதிராகவே பிஜேபி செயல்பட்டுச்சா இல்லையா? அதை பார்க்கணுமா இல்லையா? அப்புறமேட்டு நீங்க மாணவரை தூண்டி விடுவீங்களா சமூகத்துக்கு எதிராக? அதே போல 27% இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்ட பொழுது டெல்லியில் எய்ம்ஸ் மாணவர்கள் 27 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உயர்கல்வி கொடுக்க கூடாது, அவ்வாறு கொடுத்தால் நோயாளிகள் செத்து போயிடுவாங்க சொல்லி உங்களுக்கு ஒண்ணு தெரியல. முடிக்க விடுங்க. தேசிய கொடியை ஏந்தி கொண்டு பேரணி நடக்கலையா? அது ஆங்கில சேனல்ல வந்து பெரிய சுதந்திர போராட்டம் மாதிரி காண்பிக்கலையா? அதை தூண்டி விட்டது யாரு? இதே சங் பரிவார் அமைப்பு தானே. வேணுகோபால் என்பவர் எய்ம்ஸ் டைரக்டர் இருந்தாரா இல்லையா? போராடின மாணவர்கள் ஏசி இதுல இருந்து எல்லாரும் கொடுத்தாரா இல்லையா? தண்ணீர் வசதி, மின்சார வசதி, அதே போல பார்த்தீங்கன்னா எல்லா விதமான வசதி செஞ்சு கொடுத்தாரா இல்லையா? அவர் யார்? அவருக்கு வந்து உதவி செய்தது யாரு? அதே மத்திய அரசு தானே. எனவே இதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இப்போ வரும் சார், இப்போ இந்த நீட்டுன்னு ஒன்று எக்ஸாம் வரும்போது இது இந்தியா முழுவதும் இவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்கும் அப்படின்னு துவக்க காலத்தில் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நிச்சயமா தெரியும். அதனால தான் வந்து மாநில அரசுடைய கட்டுப்பாடு விலக்கு வேணும்னு சொன்னோம். நீட் நுழைவுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் நீங்க ஆல் இந்தியா லெவலுக்கு நீட் வருது, எந்த மாநிலங்கள்லாம் வேண்டாமோ அது நீங்க விலக்கு பெற்றுக்கொள்ளலாம். ஆனா ஒன்று வருகிற போது இந்த விலக்கு பிற்காலத்தில் மாற்றப்படும். இது மாணவர்களுக்கு பெரிய பிரச்சனையா வரும்னு யூபிஏ கவர்மெண்ட்ல தெரியுமா தெரியாதா?
நான் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் நிலைப்பாடை பற்றி சமூக டாக்டர்ஸோட நிலைப்பாடை பற்றி சொல்கிறேன். சரி, நீட் நுழைவுத் தேர்வு வருகின்ற பொழுது மாநில அரசுடைய இடங்களுக்கு நீட் நுழைவுத் தேர்வு திணிக்கக்கூடாது. ஒன்றிய அரசுடைய எந்த நுழைவுத் தேர்வையும் மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் வரக்கூடிய எந்த படிப்பும் திணிக்கக்கூடாது. அது மாநில உரிமைகளுக்கு எதிரானது, கூட்டாட்சி கோட்பாடு எதிரானது, கல்வியில் மாநில உரிமையை பறிக்கக்கூடாது என்பது எங்கள் நிலைப்பாடு. அது சொல்லிட்டே இருக்கிறோம். அது யூபிஏவாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் எந்த அரசாக இருந்தாலும். எனவே மாநில உரிமைகளை கல்வியில் பறிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இதே பிரதமர் மோடி அவர்கள் குஜராத்துடைய முதலமைச்சர் இருக்கிற பொழுது என்ன சொன்னாரு? நீட் நுழைவுத் தேர்வு எதிர்த்தாரா இல்லையா? இது குஜராத்தி மாணவர்களுக்கு எதிரானது, எனவே இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னார். அதே முதலமைச்சர் அந்த மோடி அவர்கள் பிரதமர் ஆன பிறகு அவர் நாடு முழுவதும் நீட் தேர்வை திணிக்கிறார். நீட் தேர்வை திணிப்பதற்காகவே நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட் 2019 கொண்டு வந்து அதை சட்ட ரீதியாக மாற்றிவிட்டார். ஏற்கனவே உச்சநீதிமன்றம் நீட் நுழைவுத் தேர்வு நடத்தணும்னு சொல்லிச்சு. ஆனால் அதுக்கு சட்ட ரீதியான அங்கீகாரத்தை கொடுத்து, சட்ட ரீதியான ஒரு உரிமையும் கொடுத்து, அதை நடத்த வேண்டிய கடமை பொறுப்பு இருக்கிறது ஒன்றிய அரசு என்று சொல்லி தேசிய மருத்துவ ஆணைய சட்டம் 2019 உருவாக்கியது மோடி அரசு தான். அது மட்டுமல்ல, எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் தேர்வுன்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ தமிழ்நாடு எம்ஜிஆர் மருத்துவமனையும் எம்பிபிஎஸ்க்கான இறுதியாண்டு தேர்வு நடத்த முடியாது, மற்ற மாநில பல்கலைக்கழகம் நடத்த முடியாது. அதற்கு பதிலாக ஒன்றிய அரசு தான் நெக்ஸ்ட் என்ற தேர்வை கொடுத்து ஒரு எம்பிபிஎஸ்ல பாஸ் ஆக முடிவு செய்யும் சொன்னால் படிப்பு இல்லையா? மாநில பல்கலைக்கழக உரிமை படிப்பு இல்லையா? அப்ப அதற்காக நெக்ஸ்ட் தேர்வை சட்டமூர்வ பூர்வமாக மாற்றியது தேசிய கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுக்கலாம், சிபிஐ முன்னெடுக்கலாம், காங்கிரஸ் கட்சி முன்னெடுக்கலாம். எல்லாரும் சோனவாங்க பின்னாடி அணிதிரளது எதனால? அவர் ஒரு சமூக ஆர்வலர், அவர் பொறுப்பு. ஒரு நாட்டுடைய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய நாட்டுடைய எந்த குடிமகனும் அணி எடுத்து போராடலாம், அரசு உரிமை கொடுத்திருக்கு. ஏன் அவர் போராடக்கூடாதா? அவர் போராடுகிறார். இதுவரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி அதை எடுக்கல. 20 நாட்களா போராட்டம் நடக்குது. அது வரைக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் போராட்டத்தை முன்னெடுக்கல. நீங்க எப்படி சொல்றீங்க? இந்திய கம்யூனிஸ்ட் கடந்த காலத்தில் பல போராட்டங்கள் நடத்திருக்கு. தாப்பாண்டியன் இருக்கிறப்ப அவர் தலைமையிலே பல போராட்டங்கள் நடத்திருக்கிறோம். அதனால நீங்க வந்து ஏதோ போராட்டம் போற போக்குல சொல்லிட்டு இருக்காதீங்க. அதனால இந்த மாதிரி வலிமையான ஒரு போராட்டத்தை நடத்தல. வலிமையான போராட்டம்னா அதுல பாதிப்பு போராட்டம் அதிகமாக வருகிறது, வலுக்கிறது. இப்போ வந்து 22 லட்சம் பேர் திரும்ப தேர்வு எழுத வச்சிங்க இல்லையா? அப்போ இந்தியா முழுவதும் எவ்வளோ பேர் தற்கொலை பண்ணாங்க, எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க, மறுதேர்வு எடுக்கிற பொழுது எவ்வளோ அலைச்சல், எவ்வளோ மன உளைச்சல், எவ்வளோ பணச்செலவு. யாருக்காச்சும் திரும்ப வந்து ஒரு ரூம் புக் பண்ணுறதுக்கு, போக்குவரத்து செலவுக்கு ஏதாச்சும் ஒன்றிய அரசு காசு கொடுத்துச்சா? நான் கேட்குறேன். எவ்வளோ பெரிய பாதிப்பு மாணவர்களுக்கு. அவன் இப்படிப்பட்ட பாதிப்பு வருகின்ற பொழுது மாணவர்கள் கொந்தளிக்க போன்றது போராடுகின்ற பொழுது அதை ஆதரிக்க வேண்டிய பொறுப்பு தேசபக்தி உள்ள போராட்டத்தினால எவ்வளவு மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்படும். அது நம்ம ஒரு அகிம்சை வழியில சோனவாங்க இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை பண்ணாரு. அதுக்கு அடுத்தபடி எவ்வளவு பிரச்சனைகள். சாகு வரை உண்ணாவிரத போராட்டத்தை பண்ணாரு. அது அகிம்சை போராட்டமா இல்ல வந்து வன்முறை போராட்டமா? சரி, இப்ப நடக்கிறது வந்து துணிச்சலா போராடுறாங்க. இப்ப 21 நாள் இப்ப நடக்கிறது என்ன? அது மகாத்மா காந்தி கடைபிடித்த முறையா இல்லையா? சரி, இப்ப அது அகிம்சை போராட்டமா இல்லையா? இப்ப நடக்கிறது அவரை வலுக்கட்டாயமாக அவர் அனுமதி இல்லாமல் மருத்துவமனை கொண்டு அனுமதித்தது வன்முறையா இல்லையா? அது சரி, அப்ப அதுதான் வன்முறை. அப்ப அந்த வன்முறையை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போலவே அமைதியாக போராடி கொண்டிருந்த மாணவர் மத்தியில் பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு சங் பரிவார அமைப்புகள் மாறுவேடத்தில் சென்று, அதாவது சாதாரண உடையில் சென்று போலீஸ் சென்று மிகப்பெரிய வன்முறை தாக்குதல் நடத்தியிருக்காங்க. சரி, அதே போலவே வந்து காவல்துறை கல்வி செய்த யாருனாக்க மாணவர்கள் அல்ல, மாறாக சங் பரிவார அமைப்புகள். எனவே போலீஸை ப்ரோவோக் பண்ண வச்சு அதன் மூலமாக போராடுகின்ற மாணவர்களை கடுமையாக தாக்கியது இந்த ஒன்றிய அரசு. மிகப்பெரிய சூழ்ச்சியை செய்தார்கள். எனவே இதெல்லாம் வந்து குற்றச்செயலா இல்லையா? சரி, ரவீந்திரநாத் சார், புதுசா வந்திருக்க அமைப்புக்கு பின்னாடி அணை திரளக்கூடாதுங்கிறாரு. இல்ல, அது தவறான வாதம். அப்படி பார்த்தா திமுக துவங்கப்பட்ட பொழுது அவங்க பின்னால துவங்கலாம் மோசமான போக்காது. அதனால தவறு மக்களை வந்து அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. என்னன்னாக்க ஏற்கனவே ஒரு சலிப்பு இருக்கு. ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருதுருவ அரசியல் இருந்தது. மக்கள் வந்து இந்த இருதுருவ அரசியலை விரும்பலை. அதனால் 2 கட்சிகளை பார்க்குறாங்க, அதை மாற்றுவேன்னு நினைக்கிறாங்க. தங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை தீர்ப்பது புதிய சக்தியாச்சும் வராதா என்று அவங்க ஏங்குகிறாங்க. அப்படிப்பட்ட சூழல் ஒரு புதிய கட்சி வருகிறது. புதிய கட்சி பக்கம் அணிதிரளாங்க. அந்த கட்சி சரியா இருக்கா, கொள்கை சரியா இருக்கா, சரியா செயல்படுறது வேற விஷயம். இல்லை, எல்லா முயற்சியும் திமுக பண்ணி பார்த்தாங்கல்ல சார். சட்ட ரீதியான போராட்டம், மக்களை திரட்டி போராட்டம், கையெழுத்து போராட்டம், எதையுமே திமுகவால் செய்ய முடியல. இது போன்ற போராட்டங்களால செஞ்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, திமுக கடந்த போராட்டம் பண்ணாங்க. திமுக முயற்சி செய்யல நாங்கள் சொல்ல வரல. ஒன்றிய அரசு நினைத்தால்தான் நீட்லேருந்து விலக்கு பெற முடியும். ஏனென்று சொன்னால்
தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஏற்கனவே 3 முறை மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. அதிமுக காலகட்டத்தில் அதுதான் சொல்லிட்டேன். அதான் மசோதா பண்ணிட்டாங்க, கவர்னர்கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுத்துட்டாங்க, எல்லாம் செஞ்சுட்டாங்க. போராட்டத்தால திமுகவால் சாதிக்க முடியாத காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய போராட்டம் எப்படி சாதிச்சிரும்னு சொல்லுங்க. திமுக வந்து தமிழ்நாடு லெவலில் அந்த போராட்டம் இருந்துச்சு. இன்றைக்கு வந்து அகில இந்திய லெவலில் அந்த போராட்டம் வந்து வலுக்குது. எனவே அவ்வாறு வலுக்கின்ற பொழுது எல்லாரையும் கூப்பிட்டு அனைத்து கட்சிகளை கூப்பிட்டு அந்த போராட்டத்தை முன்னெடுத்தாரு. இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், அனைத்து கட்சிகள் கூப்பிட்டு போராட்டம் நடத்தினாரு. ஆனா அதே சமயத்தில் பல்வேறு மாநில முதலமைச்சரும் கூட கடிதம் எழுதினாங்க, திமுக முதலமைச்சர். ஆனா பிற மாநிலங்களை ஆதரிக்கவில்லை அன்றைய காலகட்டத்தில். ஆனா இன்றைக்கு வந்து இந்த பெரிய முறையீட்டுக்கு பிறகு போராட்டம் வெடித்திருக்கிறது. எனவே அந்த போராட்டம் வந்து வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. எனவே அந்த அடிப்படையில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற அந்த கட்சி, புதிய கட்சி பின்னால மாணவர்கள் அணிதிரறாங்க. ஏன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அணி இல்லை, நாங்கள் வலுவாக தான் இருக்கிறோம், அவங்க பின்னால் அணிதிரலாம் அவசியம். ஆதரவு சார் இருங்க, நீங்கள் பேசுறது தலையிடவே இல்லை. ஆதரவு தருகின்றோம், அவ்வளோதான். இந்த இயக்கத்துக்கு ஆதரவு தருகின்றோம். ஏன்னா அது வந்து ஒரு ஜனநாயக இயக்கம், அரசு சட்டத்துக்கு உட்பட்ட போராட்டம், அது ஒரு நியாயமான போராட்டம். அந்த அடிப்பில் ஆதரவு தர்றோம், அவ்வளோதான். எனவே அதில் இளைஞர்கள் திரண்டு போராடுறாங்க. அப்போ இந்த நியாயமான கோரிக்கையை ஏற்று ஒன்றிய அரசு செயல்பட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டில் திமுக எடுத்த அனைத்து முயற்சிகளும் எங்களுடைய கட்சி ஆதரவு தெரிவித்தது. சட்டமன்றத்திலும் ஆதரவு தெரிவித்தோம், வெளியிலேயும் ஆதரவு தெரிவித்தோம். என்ன சொல்றாருன்னா, ஒரு ஜனநாயக இயக்கம்னு சொல்றீங்க, பதிவு செய்யப்படாம இருக்கு, அதுக்கு பின்னாடி நாங்க நம்பி எப்படி போக முடியும்? பதிவு செய்யப்படுதா பதிவு செய்யப்படுதா பிரச்சனை இல்லை சார். ஏன் பதிவு செய்யல? நான் என்ன கேட்கிறேன், நான் ஏற்கனவே கேள்வி கேட்டல. அதான் சொல்றேன், ஏன் பதிவு செய்யப்படாத அமைப்பு? சரி, அவங்க செய்யல, இயக்கங்கள் நடத்தலையா? அவங்க செய்யல. அந்த ஆர்எஸ்எஸ் தான் வழி நடத்துது. ஆர்எஸ்எஸ் வழி நடத்துதல நீங்க தவறுன்னு சொல்றீங்கல்ல. ஆர்எஸ்எஸ் வழி நடத்துறதுல ரவீந்திரநாத் சார் தவறுன்னு சொல்றீங்கல்ல. ஆமா, ஏன் சிஜே நான் என்ன சொல்றேன், ஏன் பதிவு செய்யலன்னு ஒரு கேள்வி கேட்க பதிவு செய்யறது குற்றம். அதாவது பதிவு செஞ்சிருக்கா செய்யலாங்க, பிரச்சனை இல்லை. ஏன் செய்யல சார்? ஒரு கேள்வி இருக்குல்ல, பதில் சொல்லணும்ல. இப்ப சார் கேள்வி வந்து மக்கள் கேட்பாங்கல்ல, மக்கள் கேட்கட்டும், பதில் சொல்றோம். அப்ப என்ன சொல்லுங்க, நாங்க ஏன் பதிவு செய்யல? இப்பதான் ஒரு புதிய கட்சி வந்திருக்காங்க, தேர்தல் வருகின்ற பொழுது பதிவு செய்வாங்க சார். அதாவது ஒரு கட்சி ஆரம்பிக்கிற போதே பதிவு செஞ்சுட்டு தான் அடுத்து அவக்கான விஷயங்களை பண்றாங்க. உங்களுடைய நீதி போதனை அது இருந்துட்டு போகுது. ஆனா பிரச்சனை என்னங்க, பதிவு செய்யப்பட்ட கட்சியா பதிவு செய்யப்படாத கட்சியா, தேர்தல் நிக்கிற கட்சியா? இருங்க, தமிழ்நாட்டிலே பல அமைப்புகள் இருக்குல்ல, பதிவு செய்யப்படாத அமைப்புகள், புரட்சிகரமான அமைப்புகள்லாம் இருக்கு, அவங்களாம் போராடுறாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா தடை செய்யப்பட்ட கட்சியா கூட இந்திய கம்யூனிஸ்ட் இல்ல, அந்த அமைப்புகளுக்கு பின்னாடி எல்லா கட்சிகளும் தடை செய்யப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சி பதிவு செய்யப்படாத எந்த கட்சிக்கு பின்னாடி அணிதிரண்டு போராட்டம் நடத்துறாங்க? ஏன் நடத்தக்கூடாது? எந்த கட்சி நடத்து? ஒண்ணு சொல்லுங்க, நினைவுபடுத்தி சொல்லுங்க. இப்ப அண்மை காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா பல அமைப்புகள் சேர்ந்து நடத்தக்கூடிய விவசாய இயக்கங்கள், பல்வேறு இயக்கங்கள் நடத்துறோம். அதுல வந்து பல்வேறு அமைப்புகள், பதிவு செய்யப்படாத அமைப்புகள் இருக்கு. ஒண்ணு சொல்லுங்க சார், ஒரு பதிவு செய்யப்படாத அமைப்புக்கு பின்னாடி கம்யூனிஸ்ட் கட்சி நாங்க பல விவசாய சங்கங்கள்லாம் இருக்கு சார், மாணவர் அமைப்புகள் இருக்காங்க, இளைஞர் அமைப்புகள் இருக்காங்க, அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் சார். அதுல தப்பு இருக்கு? இவ்வளவு பெரிய போராட்டம் சார். இந்தியாவே உங்களுடைய கேள்வி பதிவு செய்யப்படாமல் போராடுவது தவறில்லை என்பதுதான். இல்ல, அவர் கேக்குறாரு, என்னுடையது இல்ல, செல்வகுமார் அவர் சொல்றாரு, அவர் சட்ட நிபுணர் சொல்றாரு. அந்த கேள்வியை தான் நான் ரவீந்திரநாத் சார் மக்கள் விளக்கத்துக்காக வைக்கிறேன். அவர் சொல்லட்டும் சார். சட்ட ரீதியாக பதிவு செய்யப்பட்ட அமைப்பு தான் இந்தியாவில் போராட்டம் எங்கேயாச்சும் அரசியல் சட்டத்தில் இருக்கா? சொல்லுங்க. நம்பி போகலாமா? ஏன் போகக்கூடாது? அதை நம்பி தானே மக்கள் வர்றாங்க, மாணவர்கள் வர்றாங்க. அதனால இன்னைக்கு என்னன்னாக்க, ஒரு இயக்கம் துவங்கப்பட்டிருக்கிறது. அந்த இயக்கத்திற்கு மாணவர்கள் வந்து நம்பிக்கையோடு அணிதிடுறாங்க. அந்த அமைப்பு வந்து கோரிக்கைகள் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால், திசை வழி மாறி சென்றால் அதே மாணவர்கள் சொல்லணும். காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய மத்திய தலைமையுடைய கோரிக்கை என்ன? நீட் நுழைவுத் தேர்வு முறைகேடுகளுக்கு காரணமான தர்மேந்திர பிரதான் பதவியிட வேண்டும் சொல்லிதான். அந்த அமைப்புடைய தலைமை எங்கேயாச்சும் நீட் நுழைவுத் தேர்வு வேண்டாம்னு சொல்லியிருக்கா? அவர் சொல்லுங்க. சரி, திமுக நிலைப்பாடு என்ன? நீட் வேண்டாம் என்பது. ஆனா அவருடைய நிலைப்பாடு என்ன? நீட் வேண்டாமா? திமுக நீட் வேண்டாமா? நீட்ல இருந்து விலக்கா? இருக்கு வரைக்கும் முறைகேடு. இன்றைக்கு எழுதிய கட்டுரையில் நீட் நுழைவுத் விலக்கு அப்படிங்கிறது நீங்க முக ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. ஆனால் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதா அதுதான். ஆனால் பேசுகின்ற பொழுது நீட் ஒழிப்பு, அபாலிஷ் நேட், பேன் நீட்ல சொல்றாங்க. ஆனால் இன்றைக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய அகில இந்திய தலைமை, மத்திய தலைமை வைத்திருக்க கோரிக்கை என்பது நீட்டை எதிர்த்தல்ல, நீட்டை ரத்தல்ல, நீட்டை ஒழிக்க வேண்டும் என்பதில் மாறாக அவருடைய கோரிக்கை என்பது நீட் நுழைவுத் தேர்வு முறைகேட்டுக்கும் தேர்தல் முறைகேட்டுக்கும் காரணமான தர்மேந்திர பிரதான் பதவியிட வேண்டும் என்பதுதான்.